வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாடா மோட்டார் ஷேரோடைய சார்ட். ஸோ டாடா மோட்டர் ஷேரை எப்போ வாங்கலாம்? ஏன்னா இது ஒரு ஃபேமஸான ஸ்டாக். கூட நியூஸ் வந்துகிட்டு இருக்குது, ஷேர் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஷேர் நம்ம எப்போ வாங்கலாம்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் எப்போ வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற லைன் பார்த்தீங்க இல்லையா, அந்த பிங்க் கலர் லைன், இது 20 மந்த்லி, நீங்கள் பார்க்குறது மந்த்லி சார்ட். 20 மந்த்லி மூவிங் ஆவரேஜ். கீழே இருக்கிறது ப்ளூ கலர் 50 மூவிங் மந்த்லி ஆவரேஜ். இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் ஒரு 10 மந்த்தாக ட்ரேட் ஆகிருக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாகவே 10 மந்த்துக்கு மேலே 10 மந்த்தாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெண்டு 20 மந்த்லி மூவிங் ஆவரேஜ், 50 மந்த்லி மூவிங் ஆவரேஜ் பிட்வீனில். ஸோ நாம் எப்போ அப்போனா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு இந்த பிங்க் கலர் லைன் 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ரீன் கலர் கேண்டிலாக க்ளோஸ் ஆகுதோ, க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகுனா மேலே வரைக்கும் போயிட்டு விக் மட்டும் போட்டு திரும்பி கீழே உள்ளே வந்துடக்கூடாது. அந்த கேண்டில் முழுவதுமே பிங்க் கலர் கேண்டிலாக, இந்த பிங்க் கலர் லைன் மேலே க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, எந்த மாதம் க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதமே க்ளோஸ் ஆனால் என்ட்ரி எடுத்துடலாம். இங்கே இருந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், பழைய ஹையை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த பிங்க் கலர் லைனுக்கு மேலே, இந்த பிங்க் கலர் லைனுக்கு மேலே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகாமல் வீக் மட்டும் போட்டு திரும்பி உள்ளே வந்துருச்சுனாலும் நீங்கள் என்ட்ரே ஆகக்கூடாது. அப்படி என்ட்ரு ஆனீங்கன்னா, ஸோ இதுக்குள்ளேயே அப்புறம் சுற்றிக்கிட்டு இருக்கும். எத்தனை மாதம் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா நண்பர்களே? ஸோ அப்புறம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இன்னும் ஒரு 6 மாதம் கூட இருந்துடலாம். அதனால் நம்ம இது என்ட்ராவதுக்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிங்க் கலர் மேலே எப்போ க்ளோஸ் ஆகுது, க்ரீன் கேண்டில் வந்து பிங்க் கலருக்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம என்ட்ராகலாம். அதான் உங்களுக்கு அப்போனா என்ட்ராவதுக்கான இடம் எதுவாக இருக்கும், நம்ம இங்கே பார்க்குறேன், காமிக்கிறேன். அதாவது 750லேருந்து 800க்குள்ளே என்ட்ராகலாம். ஆனால் 750க்கும் 800க்கும் நடுவில் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் என்ட்ராகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எப்படி இருந்துக்குன்னா, உங்களுக்கு இங்கே பாருங்கள், பிங்க் கலர் கேண்டிலுக்கு மேலே வந்தப்போ தான் ஒவ்வொரு வாட்டியும் ஓரளவுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இதுக்கு முன்னாடி 22ல் அப் மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆனால் 23ல் நல்ல மூவ்மெண்ட். ஸோ 23 மார்ச் அந்த மாதிரி இடத்துல பிக்கப் ஆன சார். உங்களுக்கு 23 பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்கத்தில் பிக்கப் ஆகிட்டு 1200 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த 20 மூவிங் ஆவரேஜுக்கும் 50 மூவிங் ஆவரேஜ் பிட்வீன்லே 10 மந்த்தாக ட்ரேட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த பிங்க் கலர் 20 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் ஆன அப்புறம் கவனம் ரொம்ப முக்கியம். க்ளோஸ் ஆகணும், க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆகணும். விக் மட்டும் வச்சுட்டு கீழே வந்தாலும் என்ட்ரு ஆகாதீங்க. அப்படி இல்லை, இந்த ப்ளூ கலர் லைனை 50 மந்த்லி மூவிங் ஆவரேஜை உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா சாலிடாக 200 மூவிங் ஆவரேஜை எப்போ டச் பண்ணுதோ அப்போ என்ட்ரு ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு பிளேஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் என்ட்ரு ஆகணும், மற்ற இடத்துல பொறுமையாக காத்திருக்கணும். சரிங்க நண்பர்களே? அடுத்து நம்ம ஐடிசி சார்ட்டை பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது ஐடிசியோட மந்த்லி சார்ட் பார்க்குறீங்க. சரிங்களா? பாருங்கள், ரொம்ப நாளாக உங்களுக்கு அந்த 450 தாண்டவே முடியல அதால். சரிங்களா? எப்போன்னு பார்த்தீங்கன்னா, போன செப்டம்பர், கரெக்டாக போன செப்டம்பர் பக்கத்தில் 450க்கு வந்திருக்கு. 450 ரூபா பக்கத்தில் வந்தது. இந்த செப்டம்பரே வந்துச்சு. 1 இயரில் ரிட்டர்னே கிடையாது. சரிங்களா? ஆனால் அந்த 50 ருபீஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அது ஒரே ஒரு இது நமக்கு என்னென்னா,
எங்கே இது ட்ரேட் ஆகுது கரெக்டாக 20 மந்த்லி மூவிங் ஆவரேஜ் இந்த பிங்க் கலர் லைன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இங்கேருந்து பிக்கப் எடுத்தால் மேலே போக சான்சஸ் இருக்குது. ஆனால் நாம் எப்போ என்ட்ரி ஆகணும்? கரெக்டாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஆகி எவ்வளோ போச்சு உங்களுக்கு? 450 எவ்வளோ போயிருக்கு? 450. 450க்கு மேலே எப்போ க்ளோஸ் ஆகுதோ நம்ம அப்போ தான் என்ட்ரி ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது, இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் 450க்கு மேலே நமக்கு க்ரீன் கேண்டிலாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ட்ரி ஆகலாம். இல்லைனா அது வரைக்கும் வெயிட் பண்ணும். சப்போஸ் வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சா அடுத்து பாருங்கள், இந்த பிங்க் கலர் லைனை உடச்சிட்டு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிங்க் கலர் லைனை உடச்சிட்டு கீழே வந்தால் இந்த ப்ளூ கலர் லைன் வரும். இப்படியும் ப்ளூ கலர் லைனை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே வருதான்னு பார்க்கலாம். அப்படியே இல்லை, இன்னும் நான் கீழே தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு கீழே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 200 மந்த்லி மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு மேலே வர சான்சஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ப்ளூ கலரை டச் பண்ணிவிட்டு அப்படியே மூவ்மெண்ட் ஆகணும், மேலே கீழேலாம் வரவே கூடாது. டச் பண்ணிட்டு அப்படியே அப் மூவ்மெண்ட்டாக எடுத்துன்னா கண்டிப்பாக பழைய ப்ரீவியஸ் ஐ 450 இந்த இடத்தையும் பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம். இல்லை இது பிரேக் ஆகிடுச்சு, அந்த மாதமும் பிரேக் ஆகிடுச்சுன்னா 200 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு, இதெல்லாம் கட் பண்ணிட்டு கீழே வந்து நடக்கணும்னா மினிமம் 1 வருஷமாவது ஆகும். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும். ஸோ அதனால தான் என்னமோ இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு 20 மூவிங் ஆவரேஜ் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் இப்போ என்ட்ரு ஆகாமல் 450க்கு மேலே உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ என்ட்ரு ஆகலாம் ஐடிசியில். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அப்படி தான் நடந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு எங்கே இருக்குது? இந்த பிங்க் கலர் தாண்டின பிறகு பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. எப்போ? 2022 மார்ச்சில் இருந்து ஆரம்பித்து, அது 210 ஆரம்பித்து 410 முடிஞ்சிருக்கு. ஒரு 100% கொடுத்தது. சரிங்களா? பட் அதுக்கப்புறம் அவ்வளோவா மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ அது மேலே தான் இருக்குது. பட் 450க்கு மேலே போகவே இல்லை இப்போ 1 வருஷமாக. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வச்சுருக்கவங்க விற்க தேவையே கிடையாது. ஏன்னா ரொம்ப இறங்கலை, அது 50 ரூபீஸ்க்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் புதுசாக என்ட்ராவங்க 450க்கு மேலே க்ரீன் கேண்டிலில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ராவுங்க. சரிங்களா நண்பர்களே? கவனமாக இல்லை இருந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். இல்லை ஒரு ஷேரில் போய் மாட்டினீங்கன்னா பல வருஷ காலம் அதிலே தான் இருக்க வேண்டி வந்துடும். அதனால தான் இந்த ஷேர்ஸ் இந்த 2 நான் இதுக்கு முன்னாடி சொன்னது டாடா மோட்டர், இப்போ சொன்னது ஐடிசி, ரெண்டுலேயும் கவனமாக எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அவசரப்பட்டு எந்த இடத்துல என்ட்ரு ஆகாதீங்க. சப்போஸ் நான் சொன்னிட்டு மேலே வந்தோடனேயோ இல்லை கீழே வந்தோடனே என்ட்ரு ஆகிடுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு எதுவும் செய்யுங்க, நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். பட் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக். ஆனால் பல வருஷம், இப்போ 1 வருஷமாக ரிட்டர்ன் கொடுக்காமலே இருக்குது இந்த 2 ஸ்டாக்குமே. அதனால தான் எப்போ என்ட்ரு ஆகணுங்கிறதுக்கான ஐடியா மட்டும்தான் நான் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகுங்க. ஓகே, ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணாலும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி.